بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி அறிந்து வருகிறோம். அதாவது சட்டங்களை எப்படியெல்லாம் எடுப்பது, எதை ஆதாரமாக கொள்வது, இந்த விஷயங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்து வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்கள் செயல்கள் எப்படி மார்க்க ஆதாரங்களாக இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுடைய அங்கீகாரமும் மார்க்க ஆதாரம். அவங்க முன்னிலையில் ஒரு காரியம் நடந்து அதை அவர்கள் கண்டிக்காமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அவங்க செஞ்சாங்கன்ற அர்த்தம், அவங்க சொன்னாங்கன்ற அர்த்தம், அவங்க அங்கீகரித்தாங்கன்ற அர்த்தமாகுது. அவற்றிலிருந்தும் நம்ம என்ன செய்ய முடியும், சட்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நம்ம என்ன செய்யணும்னா 173வது புகாரி ஹதீஸில் ஒரு பகுதியை பார்த்தோம். பார்க்க வேண்டிய பகுதி என்னென்னு கேட்டால், இதில் நமக்கு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குதுன்னு கேட்டால், கானத்தில் கிலாபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாய்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும்னு கேட்டால், பள்ளி வாசலில் சிறுநீர் கழிச்சிரும், அங்கே எங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடும். இது ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போதே நடந்திருக்குது. இந்த நாய் சிறுநீர் கழித்ததற்காக வேண்டி அதன் மீது ஒரு தண்ணீரை ஊற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இந்த ஹதீஸில் வருது. என்ன வருது? கானத்தில் கிலாபு தபூலு, நாய்கள் சிறுநீர் கழித்து வந்தன. தபூலு என்றால் பால என்றால் சிறுநீர் கழித்தான். எபூலுன்னா வருங்காலம், தபூலுன்னா வந்து இது பெண்பால். ஏன் பெண்பாலாக வந்திருக்குன்னு கேட்டால், கிலாபு என்பது தக்சீர் ஜம்மு, கல்புக்கு ஜம்மு என்னது கிலாபு. இந்த மாதிரி ஜம்முகள் வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து பெண்பால் ஒருமையாகத்தான் பயன்படுத்துவாங்க. அந்த காணத்துன்னு வருதுல்ல, ஒருமையாகத்தானே வருது, காணூண்டு குன்னண்டு வரல, காணத்து என்று ஒருமையாக வருது இல்லையா, பெண்பாலாக வரும். அப்போ காணத்தில் கிலாபு, நாய்கள் தபூலு சிறுநீர் கழித்து வந்தன. ஓ துக்குபிலு முன்னே சென்று வந்தன. ஓ துதுபிரு பின்னேயும் வந்தன, முன்ன பின்ன போணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபில் மஸ்ஜிதுனா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில், மஸ்ஜித் நபவியில் நாய்கள் வந்து சிறுநீர் கழித்ததோடு அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும், முன்ன பின்ன ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால், ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க காலத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே நாய்கள்லாம் கேட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் தர தானே, வரும் போகும், அது பாட்டுக்கு வரும், விரட்டவும் மாட்டாங்க, வந்து சிறுநீர்லாம் கழிச்சிடும். அப்படி கழித்தால் ஃபலம் யக்கூனும் எருசூன, அவர்கள் தெளிப்பதில்லை, செய்யன் எதனையும் தெளிக்கிறேன்னா தண்ணீர் தெளிப்பது கிடையாது. மின்தாளிக்க இதன் காரணத்தினால், மின்தாளிக்கன்னா அந்த மினல் பவுலி, இந்த சிறுநீர் கழித்த காரணத்தினால் அந்த இடத்துல போய் எந்த தண்ணியும் தெளிக்க மாட்டாங்க. அது சிறுநீர் கழிச்சிட்டு போயிடும், அந்த இடம் கொஞ்சம் நேரத்தில் உள்ள தண்ணி இறங்கிரும், யூரின் இறங்கிரும், அந்த இடத்துல தொழுவாங்க. அப்போ தொழுகை மண்ணில் வந்து எந்த அசுத்தம் பட்டாலும், அது மிருகங்களுடைய சிறுநீர்கள் பட்டுச்சின்னு சொன்னால் அது கீழே இறங்கி போயிட்டாலே சரியாக போச்சு. அது வந்து மேலே உள்ளது சுத்தமாயிரும், அந்த அசுத்தம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இதிலிருந்து நம்ம சட்டம் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடந்திருக்குது. இது வந்து தொழுகையை பாதிக்கிற ஒரு பாரதூரமான விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாட்டிருந்த வஹி வந்திருக்கும். அல்லது சஹாபாக்களை இப்போ என்னங்க சிறுநீர்லாம் கழிக்குது, நாங்கள் எப்படி அதில் தொழுவுறது, என்ன செய்யலான்னு கேட்டிருப்பாங்க. கேட்டிருந்தால் ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் தண்ணி கூட தெளிக்கலைன்னு சொன்னால் அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஆர்டர் பண்ணலை, அது பாட்டு கடற்கன்னு விட்டுருன்ட்டாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதிலிருந்து நம்ம என்ன அறிகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பள்ளிவாசல்கள், வீடுகள், ஒரு தரை, இந்த கண்ட இடத்துல நம்ம தொழுகிறோம்ல, கண்ட இடங்கள்லாம் பொதுவாக ரோட்லையெல்லாம் தொழுகிறோம். இப்போ ரோடுகளெல்லாம் தொழுகும் பொழுது அந்த இடத்துல எத்தனை ஆடு மாடு நாய் எல்லாமே சிறுநீர் கழிச்சிட்டு போயிருக்கும். அதை போய் நோண்டிக்கிட்டு ஆய்வு பண்ணிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அது சுத்தம், பூமி பூரா சுத்தம் என்பதில் அது அடங்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாய்கள் விஷயத்தில் நடந்து கொண்டதில் இருந்து, தெருவில், ரோட்டில், வீட்டில், அந்த இடத்துலலாம் சிறுநீர்கள், ஆடு மூத்திரம் மேஞ்சிருக்குமா, மாடு மூத்திரம் மேஞ்சிருக்குமான்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அவ்வளோவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஹதீஸிலிருந்து நம்ம சட்டமாக எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்னா, நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு பள்ளியில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்
அப்படி இருக்கும்போது அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளும் பண்ண தேவையில்லை. இப்படி இதிலேருந்து ஒரு சட்டம் எடுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது வந்து புகாரியில் 952, 3931, 2906, 949 ஆகிய இடங்களில் வந்திருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ஆயிஷாண்டா யார்? அபூபக்கருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, தஹல் அபூபக்கரின், என் தகப்பனார் வந்தார், உள்ளே வந்து வீட்டுக்கு வந்தார்னு சொல்லுவோம். தஹல் அபூபக்கர்னா அபூபக்கர் உள்ளே வந்தார். உள்ளேன்னா என்னதுன்னா வீட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கிறேன். அப்போ தஹல் அபூபக்கரின், அபூபக்கர் அவர்கள், என் தந்தை அபூபக்கர் அவர்கள் என் வீட்டிற்குள் வந்தார்கள். இந்தி, என்னிடத்தில் ஜாரியத்தானி, 2 சிறுமிகள், மின் ஜவாரில் அன்சாரி, அன்சாரியுடைய சிறுமிகளில் 2 சிறுமியர்கள், துகன்னியானி, பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கன்னா என்றால் பாடல் பாடினான், துகன்னியானி என்றால் அந்த இருவரும் இருமையாக இருக்குல்ல, துகன்னியானி, அந்த 2 சிறுமிகளும் பாடல் பாடிக்கொண்டு இருந்தார்கள். எந்த பாடலை பாடினாங்கன்னு கேட்டால், பிமா தகாவலத்தில் அன்சாரு, அன்சார்கள் எந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார்களோ கடந்த காலத்தில், எப்போ பாடினார்கள்? யௌம புஆஸ், புஆஸுடைய நாளில், புஆஸுடைய நாளில் வருது. இந்த புஆஸுடைய நாள்னால் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி மக்காவில் வந்து பிரதானமான 2 கோஷ்டி இருந்தாங்க. ஒன்று அவுஸுண்டு ஒரு கபீலா, இன்னொன்று ஹஸ்ரஜ் என்று ஒரு கபீலா. ஹஸ்ரஜ் என்று ஒரு கோத்திரம், அவங்களுக்கு தனி தலைமை, தனியார் நிர்வாகத்தை அவங்க நடத்தி கொண்டிருப்பார்கள். அவுஸ் என்ற ஒரு கோத்திரம் இருந்தார்கள், அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவங்களுக்குண்டு ஒரு சபை இருக்கும். இப்படி 2 நிர்வாகம், ஒரு ஊருக்குள்ளே 2 நிர்வாகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புஆஸ் என்பது வந்து மதீனாவில் இருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடம். இந்த புஆஸுங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு பேர். மதீனாவிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு பேர் புஆஸ். அந்த இடத்தில் வைத்து இவங்க 2 பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வர்றதுக்கெலாம் முன்னாடி. அன்சாரிகள்ங்கிற, அன்சார்னா யாருன்னா அந்த அவுஸு ஹஸ்ரஜ், அவுஸு ஹஸ்ரஜுங்கிற அந்த 2 கோத்திரத்தார் மத்தியில் என்ன செய்கிறது? பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் வந்து ரொம்ப எவ்வளோ நாள் நீடிச்சு என்பதில் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. என்ன 10 வருஷம் நீடிச்சு, 5 வருஷம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு வரலாற்றில் தான் இருக்கே தவிர அது ஆத்தென்டிக்கான செய்தியாக இல்லை. ஆனால் யுத்தம் நடந்தது என்பது அது உண்மை. இதில் வந்துருச்சுல, ஹதீஸில் வந்துருச்சுல. அப்போ யோம புஆஸ்ன்னு சொன்னால், புஆஸ் என்ற இடத்தில் யுத்தம் நடந்த நாளில், யோம புஆஸ்னா புஆஸுடைய நாள்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்தில் யுத்தம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு உள்ள பேரை ஆக்கிடுவாங்க. யோம பத்ருடைய நாளுங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்ர் என்கிற இடத்தில் போர் நடந்த நாள். யோம உஹதின், உஹதுடைய நாள்னு சொல்லுவாங்க. உஹதுடைய நாள்னா உஹது மலைக்கு அடியில் போர் செஞ்ச ஒரு இடம், போர் செஞ்ச ஒரு நாள் அப்படின்னு அந்த யௌமுங்கிறத அதோட சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ யௌம புஆஸ்னா புஆஸ் என்ற இடத்தில் போர் நடந்த நாளில், புஆஸுடைய நாளில்னா இதுக்குள்ளே உள்ளுக்கு வச்சுக்கிறணும். யௌம புஆஸ்னா புஆஸ் எனும் இடத்தில் யுத்தம் நடந்த நாளில் அன்சார்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க? திட்டி படிச்சுக்கிடுவாங்க. போர்க்களத்தில் பாடல் படிப்பாங்க இல்லையா? இவங்க அவங்க மேலே குற்றஞ்சுமுறது, அவங்க இவங்க மேலே குற்றஞ்சுமுறது, இப்படியான பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. அவைகளெல்லாம் வந்து செவி வழியாக அன்சாரிகள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நடந்த சண்டையினால் எங்கள் சைடில் நாங்கள் என்ன பாடினோம், அவங்க என்ன பாடினாங்க, இப்படின்னு 2 சாராரும் பாடி இருக்கிறார்கள். அந்த பாடல்கள் வந்து வழி வழியாக அன்சாரிகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் வந்த பிறகும் அந்த பாடல்களை பாடிக்கொள்வார்கள். இஸ்லாம் வந்த பிறகு கூட அவுஸு ஹஸ்ரஜ் ஒரே சகோதரர்கள் மாதிரி எல்லாம் ஆக்கிட்டா கூட அந்த பழங்கதையை நினச்சி என்ன செய்வாங்கன்னா அந்த பாடல்கள்லாம் எடுத்து விடுவாங்க. நாங்கள் என்ன செஞ்ச தெரியுமா, நீங்கள் என்ன செஞ்ச தெரியுமான்னு சொல்லி அந்த காலத்தில் பாடிய அவங்க சமுதாயத்துடைய கவிஞர்கள் பாடியிருப்பாங்கள்ல, அந்த பாடல்களை வந்து இந்த பெண்கள் பாடுறாங்க. துகன்னியானி, இந்த 2 சிறுமிகளும் பாடிக்கொண்டிருந்தார்கள். பிமா தகாவலத்தில் அன்சாரு யோம புஆஸ், புஆஸுடைய தினத்தில் அன்சார்கள் எதை பாடிக்கொண்டிருந்தார்களோ அந்த போரை வர்ணித்து தங்களுடைய வீரதீரத்தை இவங்க வீரத்தை அவங்க சொல்கிறது, அவங்க தரப்பு வீரத்தை அவங்க சொல்வதுன்னு பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை வந்து அது வழி வழியாக இந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க குடும்ப விஷயமாக இருக்கிறதுனால
எல்லாருமே இந்த பாடல்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த 2 சிறுமிகளும் அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வலைசத்தா பிமுகன்னிய தைனி, இந்த 2 பேரும் பாடகிகள் கிடையாது. சில பேர் இந்த பாடல் பாடுவதற்குன்னு சிலர் இருப்பாங்களே, அப்படியே நாளுக்கு கிடையாது. அன்றைக்கி திடீர்னு என்ன செய்கிறாங்க, 2 பாட்டு எடுத்து விட்றாங்க. அப்போ 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா பாடுறாங்க. அப்போ இதை பாடல் பாடுறதை பார்த்த உடனே ஃபகால் அபூபக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மஸாமீரு ஷைத்தானி ஃபி பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸாமீர் என்றால் மிஸ்மார், மிஸ்மார் என்பதனுடைய ஜம்மு மஸாமீர். மிஸ்மார் என்றால் இசை கருவி. மிஸ்மாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா இசை கருவி. அதனுடைய ஜம்மு வந்து மஸாமீர், இசை கருவிகள். இந்த ஆங்கிறது கேள்விக்குறி. மஸாமீரு ஷைத்தானி, ஷைத்தானுடைய கருவிகள் ஃபி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே ஷைத்தானுடைய கருவிகளா ஒன்று கேட்குறாரு. இந்த பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க அந்த பாட்டை பார்த்தோன்னே அபூபக்கர் கோவம் வருது. ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்துக்கிட்டு ஷைத்தானுடைய கருவிகளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கருவிகளை பற்றி இதில் சொல்லப்படலை, பாடினாங்கன்னு தான் வருது. வேறு ஹதீஸுகளில் என்ன அதையும் நான் அடுத்து எடுத்து காட்டுறேன். வேறு ஹதீஸுகளில் தப் அடித்து கொண்டு அந்த கொட்டடித்து கொண்டு பாடினார்கள்னு வருது. அதை தான் அவர் சொல்கிறாரு. மஸாமீரு ஷைத்தானி, ஷைத்தானுடைய கருவிகளா ஃபி பைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஷைத்தானுடைய கருவியா, கொட்டடிச்சிட்டு பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒதாலிக்கு ஃபி யௌமி ஈதின், இது ஒரு பெருநாள் தினத்தில் நடக்கிறது. ஒரு பெருநாள் அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகியும் வீட்டில் இருக்கிறாங்க. பெருநாள்னு சந்தோஷம் அபூபக்கரும் பார்க்குறக்கா வந்திருப்பார் போல இருக்குது. அப்போ தான் இந்த 2 சிறுமிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பாரம்பரிய பாடல்களை என்ன செய்கிறாங்க, பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இசை கருவிகளோடு பாடுறாங்கன்னு இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்னலி குல்லி கௌமின் ஈதன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது. வஹாதா ஈதுனா, இது நம்ம பெருநாள். பெருநாளைக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டு போட்டு ஏன் போட்டு தடுக்கிறேங்கிறாங்க. இவர் பெருநாள் தினத்தில் இசைக்கருவி என்ன இசைக்கருவின்னு அடுத்த அதிசயில் வருது. ஏதோ ஒரு கருவியை கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அபூபக்கர் எதை இப்போ தடுக்கிறாருன்னா, பாட்டை தடுக்கலை அவர், ஷைத்தானுடைய கருவிகள். இங்கே இந்த கருவி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படி தான் கேட்குறாரு. கேள்வியில் நான் கேட்குதுன்னு கேட்டால், எதுக்காக அந்த பழங்காலத்து கதைகள்லாம் படிக்கிறீங்கன்னு அதை அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்குறத என்ன கேள்வி கேட்குறாருன்னா, மஸாமீரு ஷைத்தான், ஷைத்தானுடைய கருவிகளா ஃபி பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து ஷைத்தானுடைய கருவியா அப்படின்னு கேட்குறாரு. இது நடந்தது தாலிக்கு ஃபி யௌமி ஈதின், இது ஈது நாளில் பெருநாளில் நடந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்கன்னு விளங்குது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்னலி குல்லி கௌமின் ஈதன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஈது இருக்கிறது. ஓ ஹாதா ஈதுனா, இது நம்முடைய ஈது, நம்முடைய பெருநாள் என்று சொன்னார்கள்னு வருது. இதே ஹதீஸ் வந்து புகாரியில் 3529வது ஹதீஸில் வருகிறது. அதாவது ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர்கள் தஹல அலைஹா, அவரிடம் வந்தார்கள், மகளிடத்தில் வந்தார்கள். இந்தஹா, அவங்கள்ட்ட வந்து ஆயிஷானா இடத்துல இருந்தார்கள். ஜாரியத்தானி, 2 சிறுமிகள் இருந்தார்கள். ஃபி ஐயாமி மினன், மினாவுடைய நாட்களில். அதில் பெருநாள் என்று அதில் வருது. பெருநாள் என்பது நமக்கு இஸ்லாத்தில் வந்து ஹஜ்ஜி பெருநாள் 4 நாளைக்கு இருக்குது. ஹஜ்ஜி பெருநாள் எத்தனை நாளைக்கு இருக்குது? 4 நாளைக்கு நம்ம வந்து நோன்பு வைக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறோம். பெருநாள் நல்லா சாப்பிடக்கூடிய நாள். மொத்தம் வந்து நோன்பு வைக்கிறது ஹராமான நாள் 5 இருக்குதுல்ல. நோன்பு பெருநாள் 1, ஹஜ்ஜி பெருநாள் 1, அதை தொடர்ந்து வர்ற 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்குல்ல, அதுதான் மினாவுடைய நாள். அப்போ அந்த சிறுமிகள் பாடல் படித்து கொண்டிருந்தது, அதில் பெருநாள் தினம் என்று வருகிறது. இதில் வந்து அடுத்த 3 நாட்களை பற்றி வருகிறது. இந்தஹா ஜாரியத்தானி, ஆயிஷான இடத்துல இருந்தார்கள், 2 சிறுமிகள் இருந்தார்கள். ஃபி ஐயாமி மினன், மினாவுடைய நாட்கள், அதுவும் பெருநாட்கள் தான். 4 நாளுமே நமக்கு பெருநாள் தான். ஃபி ஐயாமி, பெருநாள் கொண்டு கருத்து என்னென்றால், பெருநாள் தொழுன்ற அர்த்தம் கிடையாது, அன்றைக்கி நோன்பு வைக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும். ஃபி ஐயாமி மினன், மினாவுடைய நாட்களில் 2 சிறுமிகள் வந்து என்னஞ்சாங்க, துகன்னியானி, அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒத்து தஃபிஃபானி, தஃப் அடிக்கிறது, தஃப்னா கொட்டடிக்கிறது, தப்புங்கிறாங்களே, தப்ஸு சபையெல்லாம் சொல்கிறாங்கள,
அது வந்து தஃப்புலேருந்து வந்த வார்த்தை தான் அது. தஃப்பு என்று சொன்னால் ஒரு அதாவது மூடப்பட்ட மத்தளம் மாதிரி உள்ளது கிடையாது. தஃப்புன்னு சொன்னால் கொட்டு இந்த பக்கீர் சாங்கெலாம் கொண்டு வருவாங்கள்ல, ஒன் சைடு அடிக்கிறது, அது மாதிரி இருக்கும். கவர் பண்ணப்பட்டிருக்காது, அது ஓப்பனாக இருக்கிறதுக்கு பேர் தஃப்பும்பாங்க. ஒத்து தஃபிஃபானி, அந்த தஃபஃப என்றால் தஃப் அடித்தான்னு அர்த்தம், கொட்டு அடித்தான்னு அர்த்தம். அப்போ ரெண்டு சிறுமிகள் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன கையில் கொட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கொட்டை அடிச்சடிச்சுன்னா ஒரு ராகத்தோடையும் தாளத்தோடையும் பாட்டு படிக்கிறது. ஒத்து தஃபிஃபானி ஓ தல்ரிபானி, தல்ரிபான்னா இசை அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இசைத்து கொண்டு அடிக்கிறது. அப்போது தல்ரிபானி அடித்து கொண்டும் கொட்டடித்து கொண்டும் பாடிக்கொண்டும் ரெண்டு சிறுமிகள் இருந்தார்கள் மீனாவுடைய நாளில். உன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகஷின் பி சௌபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆடையால் போர்த்தி கொண்டு படுத்திருந்தார்கள். அவங்க பாட்டு படுத்து கிடக்கிறாங்க. பெருநாள் தானன்று ஒரு சந்தோஷமாக ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, சிறுமிகளை கூப்பிட விட்டு அதை பார்த்து ரசிக்கிறாங்க, பாட விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தை காட்டுவோமேன்று காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதில் பெரிய இன்வால்வ் காட்டவில்லை, அவங்க பாட்டு போத்திட்டு படுத்து கிடக்கிறாங்க. ஃபன்தஹரஹுமா அபூபக்கரின், அபூபக்கர் அவர்கள் அந்த இருவரையும் இன்தஹரனை விரட்டுறது, அந்த ரெண்டு சிறுமி ஓடுன்னு விரட்டுறார். ஃபன்தஹரஹுமா அபூபக்கரின், அபூபக்கர் வந்து அந்த இருவரையும் விரட்டடித்தார். விரட்டின உடனே கஷவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் வஜிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திறந்தார்கள். போத்திக்கிட்டு படுத்திருந்தாங்கள்ல, முகத்தை திறந்தார்கள். திறந்து ஃபகால சொன்னார்கள், தாஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரே அந்த ரெண்டு பேரையும் நீ விட்டுரு. ஃபைன்னஹா ஐயாம் ஈதின், இவை பெருநாட்களாகும். இவை தில்கல் ஐயாம் ஐயாம் மினா, அந்த நாள் என்பது மினாவுடைய நாட்கள்னு ராவி அறிவிப்பாளர் சொல்கிறார். ஃபைன்னஹா ஐயாம் ஈதின், இவை ஈதுடைய நாட்கள், தஷ்ரீக்குடைய நாள் தான் ஈதுடைய நாட்கள், ஈதுடைய நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ இது என்ன வழங்குதுன்னு கேட்டால், இவங்க படித்திருந்த இசைக்கருவி வந்து பொதுவாக தடுக்கப்பட்ட கருவியாக இருந்திருக்கு. தடுக்கப்பட்ட கருவியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி விட்டுருங்கிறாங்க. இன்றைக்கி பெருநாள் அன்றைக்கி ஏன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அப்போ ஒரு பெருநாள் தினத்தில் கொஞ்சம் ஆடல் பாடல்கள் படிச்சுக்கிடலாம், லேசாக கருவிகளை வச்சு படிச்சுக்கிடலாமான்னு கேட்டால் படிச்சுக்கிடலாம். பெருநாளுங்கிற வருஷத்துக்கு 2 தடவை வரப்போகக்கூடியது, மொத்தத்தில் 5 நாள். இது பெருநாள் கழிச்ச 3 நாள் தான் இது நடக்கிறது. ஒரு 5 நாளைக்கு பெருநாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பெருநாள் தினத்தில் வந்து பொதுவாக நம்ம மாடல் கொட்டடிக்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும், அப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால தான் அபூபக்கர் விரட்டி வேற விடுறார். சைத்தானுடைய கருவி இங்கே இருக்கலாமான்னு விரட்டுறது காரணம் என்ன, இது கருவியே சைத்தானுடைய கருவின்னு அவராக சொல்லுவார், ரசூலுல்லாஹ்ட்டேருந்து அறிஞ்சு தானே சொல்லுவார். அப்போ சைத்தானுடைய கருவி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கருவிகளை வைத்து அடித்து கொண்டு பாடியதை அபூபக்கர் வந்து மறுக்கிறாரு. என்ன கருவி என்றால் தஃப் அடித்தார்கள், கொட்டடித்து கொண்டு வந்து அவங்க பாடல் படித்தாங்க என்று இதில் வருகிறது. அப்போ இந்த மாதிரி கொட்டடித்து கொண்டு பாடல் படிக்கலாம்னா பொதுவாக படிக்கக்கூடாது. சைத்தானுடைய கருவிகள் பெருநாள் என்கிற சந்தோஷத்தில் மட்டும் செய்யலாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை அங்கீகரிக்கிறாங்க. சரியா, இது அங்கீகாரத்திலையும் எடுத்துக்கலாம். அவங்க படுத்து கிடக்கிறத வச்சு வாயினாலையும் சொல்லிவிட்டாங்க. அங்கீகாரம் மட்டும் இல்லை, சொல்லவும் செஞ்சிட்டாங்க. இது சொல்லையும் வரும், அங்கீகாரத்துலையும் வரும். அப்போ அந்த மாதிரி செய்யலாமான்னு இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், சட்டம் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இதே விஷயத்தையே 4001வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ருபை பின்த் முஅவ்விதுன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தஹல அலையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே வந்தார்கள். ருபை பின்த் முஅவ்விதுங்கிறது ஒரு சகோதரி. அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எப்போ வர்றாங்கன்னு கேட்டால், கதாத்த புனிய அலைய, புனிய அலையன்னு சொன்னால் அதை கணவனோடு முதலிரவு நடத்துறது இருக்குல்ல, அதுக்கு தான் பனான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு முதலிரவு நடந்த நாள் காலையில், அதாவது முதல் நாள் கல்யாணம் நடந்துருச்சுங்க. கல்யாணம் நடந்த உடனே காலையில் வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ருபை பின்த் முஅவ்விதுங்கிற உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஜலச அலா ஃபிராஷி, எனது அந்த விரிப்பு பாய் விரிச்சிருப்பாங்கல்ல, அந்த எனது பாயில் வந்து உட்கார்ந்தார்கள். எந்த மாதிரி உட்கார்ந்தார்கள்னா, மஜ்லிஸுக்கு மின்னி, நீ இப்போ என் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பது போல். யாரை பற்றி சொல்கிறாங்க, தக்குவா, ஹாலித் இப்னு தக்வான்னு அது அறிவிக்கிறார்.
அவர்கிட்ட தான் ருபை பின்த்து மவ்வீதுங்கிறவங்க இதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பாயில் நீ எப்படி எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறியோ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து உட்கார்ந்தார்கள். அப்போ ஒரு பெண் உட்கார்ந்துருக்குறாங்கன்னா அதே பாயில் இன்னொரு பக்கத்தில் ரசூல்லா உட்கார்றாங்க. இந்த தக்குவானுங்கிற ஹாலித் இப்னு தக்குவான் உட்கார்றாரு. அந்த ஹாலித் இப்னு தக்குவானோட இவங்க பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ரசூல்லா இந்த மாதிரி ஒரு நாள் வந்தாங்க, நீ இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்களே என் பக்கத்தில், அந்த மாதிரி ரசூல்லா உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் உள்ளதில் என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டால், அவங்க மணப்பெண், புது மணப்பெண், அதுதான் கல்யாணம் ஆகிருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து இருக்க மணப்பெண்ணுங்கிற வகையில் ரசூல்லா பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்படி வரலாமான்னா அப்படி வரலாம். தனித்து தான் பார்க்க வரக்கூடாதே தவிர எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை வந்து என்ன செய்யலாம், பார்க்க வரலாம். பார்க்க வந்தவொன்னே உட்கார்றதுக்கு அந்த பணப்பெண் உட்கார்ந்துருக்குறாங்க. பாயிலே கட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, உட்கார்ந்துருக்கும் பொழுது அதே கட்டில் அதே பாயில் ரசூல்லா உட்கார்றாங்க. ஒட்டி உரசிக்கிட்டு தான் உட்காரக்கூடாதே தவிர அவங்க உட்கார்ந்தா அதே பாயில் உட்கார்றது தப்பு மாதிரி நம்ம ஆளுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தப்புலாம் வராது. ஒட்டி உரசி உட்கார்றது அது மாதிரியான விஷயங்கள் தான் தடுக்கப்பட்டிருக்குமே தவிர, ஒரே கட்டில் அவங்க ஒரு பக்கமாக இவங்க ஒரு பக்கமாக உட்காந்து சம்மந்தம் இல்லாத 2 பேராக இருந்தாலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஷரத்து என்னென்னு கேட்டால், தனிமை இருக்கக்கூடாது, பலரும் இருக்கணும். பலரும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் வரலாம். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஜலசா அலா ஃபிராஷி, எனது இந்த விரிப்பில் உட்கார்ந்தார்கள். எந்த மாதிரி உட்கார்ந்தார்கள்னா, மஜ்லிஸுக்கே மின்னி, எனக்கு பக்கத்தில் நீ உட்கார்ந்துருப்பது போல ரசூல்லா வந்து உட்கார்ந்தார்கள் இப்படிங்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதில் ஒரு நம்ம சட்டம் எடுக்கலாம். இது ஒரு அங்கீகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு பெண்ணை பார்த்து நல்லா இருக்கிறாமா, சந்தோஷமாக இருக்கிறியான்னு கேட்குறதுக்கு, கல்யாணம் பண்ணி முடித்தவொடனே கேட்குறதுக்கு போகலாம். ஒரு ஆம்பளை எப்படி பொம்பளைகிட்ட போய் கேட்குறதுங்கிறதெல்லாம் தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கலாம். நமக்கு இது எது தடுக்கப்பட்டிருக்கு, ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பது தடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப அலங்காரங்களை வந்து அந்நியர் மத்தியில் காட்டிக்கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க ரசூல்லா வரும்போது சாதாரண நிலைக்கு மாறி இருப்பாங்க. துணியனையும் போட்டு மறைச்ச அலங்காரத்தை மறைச்சவரெலாம் இருப்பாங்கன்னு விளங்கிக்கிறணும். அப்போ அந்த இதில் நமக்கு அங்கீகாரம் எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த தக்வான் ஹாலித் இப்னு தக்வான் என்பவர் வந்து ருபை பின்த் மவ்வீதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பக்கத்துலனா ஒட்டி இல்லை. அதுதான் உதாரணம், நீ உட்கார்ந்துருப்பது போலன்னா நீ எப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி உட்கார்ந்துருக்கிறாயோ, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இதே சம்பவத்தை சொல்கிறாங்க. இதே சம்பவம் அந்த தஃப் அடித்து கொண்டு பாட்டு படித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒரு இந்த இது வரைக்கும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. என்ன அங்கீகாரம்? ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணும் வந்து ஒரு கட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, ஒரு பெண்ணு வந்தாங்கன்னா அவங்க வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. வேறு ஒரு சேரை போட்டு தூரமாக தான் உட்காருவாங்க. அது தான் பேணுதில் உட்காந்துட்டு போங்க. ஆனால் ஒரு கட்டிலில் ஒரு ஆண் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஒரு அந்நிய பெண் உட்காந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கலாமான்னா தனிமை இல்லாமல் இருக்குமே. ஆனால் அதில் ஒன்றும் மிஸ்டேக்கே கிடையாது. ரசூல்லா அமர்ந்திருக்காங்கல்ல, ரசூல்லாவுக்கு இந்த ருபை பெண் மவ்வீதுங்கிறவங்க யார்? அந்நிய பெண்ணு தானே. அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அவங்கள போய் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு அருகில் வந்து உட்கார்றாங்க. அதே விரிப்பிலே உட்காருகிறார்கள். அப்போ அதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டு இது ஒரு செய்தியாக அந்த அம்மா சொல்கிறாங்க, ருபை பின்த் மவ்வீது சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம ஒரு சட்டம் விளங்கிக்கிறோம். இது ரசூல்லாவுடைய ஒரு அங்கீகாரம் தானே. இது ஒரு அங்கீகாரம். அதாவது இவங்க வந்து ரசூல்லா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய விரிப்பில் நம்மளும் உட்காரலாம் என்று வாயால் ஒன்றும் சொல்லவே இல்லை. இது வந்து அப்படி 2 பேர் உட்கார்றது ஒரு அங்கீகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் என்று இதை வைத்துக்கொள்ளலாம், அங்கீகாரம் என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜுவைரியாத்துன், சில சிறுமிகள் எல்ரிபுன பிஸ் துஃபி, தஃப்புகளை அடிக்க ஆரம்பித்தார்கள். அதை கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த என்ன, அதாவது முதலிரவு நடந்த காலையில்னு சொல்கிறாங்க. மறுநாள் இது நடக்கிறது. ஜுவைரியாத்துன்னா ஜாரியத்துனா சிறுமி, ஜுவைரியாத்துனா சின்னஞ்சிறுமி. தஸ்கீர் என்ற ஒரு பாடம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நஹ்வு பாடத்தில் நடத்திருக்கணும். அதாவது ஒரு பொருளை வந்து ஃபுஐல் என்று அப்படி மாற்றிட்டோம் என்றால், ரஜுலுண்டா ஒரு மனுஷன், ருஜைல் என்றால் சின்ன மனுஷன் அப்படின்னு என்ன செய்யும் வந்துடும். களமுன்னா பேனா, குலையும்னு சொன்னீங்கன்னா குட்டி பேனா. அந்த சின்னதாக சொல்வதற்கு தஸ்கீர் என்று ஒரு வடிவம் இருக்கிறது. அது 3 எழுத்துக்கு எப்படி தஸ்கீர் வரும், 4 எழுத்துக்கு எப்படி தஸ்கீர் வரும், 5 எழுத்துக்கு தஸ்கீர் எப்படி வரும் என்பதை உங்களுக்கு பாடத்தில் நடத்தியிருக்கிறோம். அதனுடைய பிடிஎஃப்லையும் உங்களுக்கு அனுப்பியும் இருக்கிறோம். அந்த வகையில் ஜுவைரியாத் என்பது
ஜாரியத்து என்பதனுடைய தஸ்கீர். ஜாரியத்துனா சிறுமி, ஜுவேரியாத்துனா சின்னஞ்சிறுமி, அதுலேயும் சின்னது. அப்போ ஜுவேரியாத்துன் சில சிறுமிகள் எல்ரிபுன துஃபி தஃப்பு அடித்து கொண்டிருந்தார்கள். துஃப்னா தஃப்பு, கொட்டடித்து கொண்டிருந்தார்கள். என் துபுன மண் குத்திலமின் ஆபாய் ஹின்ன யௌம பத்ரின், பத்ரு போர்க்களத்தில் அவங்களுடைய முன்னோர்களில் கொல்லப்பட்டவர்களை பாடி, அவர்களை பற்றி பாடி தஃப் அடித்து கொண்டிருந்தார்கள். இது ரெண்டாவது ஒரு விஷயம். என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம பெருநாளைக்கு தான் கொட்டடிக்கலாம்னு நம்ம அந்த ஹதீஸில் பார்த்தோம்ல, இது பெருநாள் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த நாள். அப்போ கல்யாண சந்தோஷத்தை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கல்யாணம் நேற்று நடந்துருச்சு, காலையில் என்ன செய்கிறாங்க, சிறுமிகளை விட்டு ஜாலியாக ஏதாவது ஒரு சந்தோஷத்தை என்ன செய்கிறது, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி சிறுமிகளை, ஜுவைரியா சின்ன சிறுமிகள் தான், சும்மா எரும மாடு மாதிரி பெண்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அனுமதி கிடையாது. சின்ன பிள்ளைகளுடைய ஆடல் வந்து ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இது அதில் ஜாரியத்துன்னு வருது, இதில் ஜுவேரியாத்துன்னு வருது, சின்னஞ்சிறுமிகள். அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் கொட்டடிச்சிட்டு என்ன செய்வாங்க, ஜாலியாக படிப்பாங்க கல்யாணத்துக்குண்டு. அது அந்த மக்கள் அங்கீகரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பாடலை அவங்க பாடிக்கொண்டிருக்கிறாங்க. எதை பற்றி பாடுறாங்கன்னா, பத்ரு போரில் அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்கள்ல அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய தியாகத்தை, எங்கள் தாத்தா இப்போ பத்ரு போரில் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் கொல்லப்பட்டார்னு அதுகளை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சும்மா பாடாமல் எல்ரிபுன துஃபி கொட்டு அடித்து கொண்டு பாடினார்கள் அப்படின்னு வருது. அப்போ இதில் என்ன வழங்குது, இன்னொரு அங்கீகாரம் கிடைக்கிது. என்ன அங்கீகாரம், அதாவது கல்யாண ஃபங்க்ஷனை ஒட்டி சிறுமிகள் வந்து என்ன செய்யலாம், கொட்டடித்து பாடல் பாடலாம். கல்யாணத்துக்கு சின்ன பிள்ளைகள் அடித்து என்ன செய்யுது, சின்ன பிள்ளைகள் பாடப்படுற சின்ன பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ ஜுவைரியாத்துகளாக இருந்தாங்கன்னா கொட்டு அடிக்கிறாங்க. இது பெருநாள் கிடையாது, அவங்களுக்கு பெருநாள். கல்யாணம் தம்பதிக்கு பெருநாள் தானே, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் வந்து இதை நடந்தார்கள்னு வருது. இதில் வந்து இன்னொரு சட்டம் அங்கீகாரம் கிடைக்கிது. என்ன அங்கீகாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி தான் இது நடக்கிறது. அப்போ ரசூல்லா வந்தவுடனே அந்த சிறுமிகள் நிப்பாட்டவும் இல்லை, ரசூல்லா நிப்பாட்ட சொல்லவும் இல்லை. அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல்லா பாட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல, அது ஒரு தப்பு மாதிரி ரசூல்லா எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ இது ஒரு விஷயத்தை கல்யாணத்தில் தஃப் அடிக்கலாம்னு அடிக்கலாம். கல்யாணத்துலலாம் தஃப் அடிக்கிறதுலாம் பெரிய பாவங்கிற மாதிரி நம்ம மக்கள்கிட்ட இப்படி இருக்குது, கருத்து இருக்குது. அப்போ தௌஹீத் வட்டத்தில் இருக்குது. அப்படி கிடையாது. ஏன் அந்த தஃப் அடிக்கிறது இதான்னா, இவங்க தஃப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெரிய ஸ்டெப்லாம் போட்டு சலங்கையெல்லாம் கட்டி அது ஒரு யூனிஃபார்ம் போட்டு பெரிய இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி இந்த டான்ஸ் ஆடுவாங்க தப்சு சபைன்னு சொல்லி, அந்த செயல் வேணாம்னு நம்ம சொன்னதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, பொதுவாகவே தப் அடிக்கக்கூடாதுன்னு விளங்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா சின்ன சிறுமிகளை வைத்து என்ன செய்யலாம், இருந்த இடத்துல இருந்த தஃப் அடித்து பாடிக்கொள்ளலாம். பாடலுக்கு ஏதாவது ஒரு கொட்டு மாதிரி அடித்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை அடிச்சுக்கிடலாம். அது எப்போ அடிச்சுக்கலாம்னா கல்யாணத்துக்கு அடிச்சுக்கலாம். இப்போ கல்யாண சபையில் என்ன செய்யலாம், ஒரு பாட்டு படித்து ஒரு தஃப் அடிச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் அது குற்ற செயல் கிடையாது. சும்மா டான்ஸு போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கிற மாதிரி அந்த தஃப் ஆக்கிவிட்டாங்க. தப்ஸு சபைன்னே பல ஊர்களில் வச்சுருப்பாங்க. பெரிய கட்டணத்தை கொடுத்துட்டு வந்து என்ன செய்கிறது, அந்த சினிமாவில் ஸ்டெப்பு போட்டு தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் மார்க்கத்தில் வந்து நம்ம வேணாண்டு கடந்த காலத்தையும் சொல்லியிருக்கிறோம். தஃப்பு கூடாதுன்னு சொன்னால் நமக்கு அந்த அதிகாரம் இல்லையே, ரசூலில் அனுமதிச்சதை நம்ம எப்படி கூடாதுன்னு சொல்கிறது. அப்போது ஜுவேரியாத்துன் சில சிறுமிகள் வந்து எல்ரிபுன துஃபி தஃப் அடித்த துஃப்னு தான் சொல்லணும், தமிழில் தஃப்னு பழகிட்டோம்ல, அதனால் தஃப். அப்போ துஃப் அடித்து கொண்டிருந்தார்கள். எந்துபுன மண் குத்திலமின் ஆபாயி ஹின்ன யௌம பத்ரின், பத்ர் போரில் கொல்லப்பட்ட அவங்க முன்னோர்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தார்கள். இது ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை. ஹத்தா காலத்து ஜாரியத்துன், ஒரு சிறுமி சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஓ ஃபீனா நபியுன் யாலமு மாஃபியகதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த பாடலில் அவங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தது பத்ரு போரை பற்றி படித்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் பேசாமல் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தவொன்னே அவங்களுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ ஃபீனா நபியுன் யாலமு மாஃபியகதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு நபி நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஓ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, லா தக்கூலி ஹாக, இப்படி சொல்லாத, ஓ கூலி மா குந்தி தக்கூலின, இதுக்கு முந்தி என்ன சொல்லி கொண்டிருந்தாயோ அதையே சொல்லு, அந்த பழைய பாட்டையை படிமா, என்னையை போட்டு நாளை நடப்பது அறிகிறவன்ட்டு சொல்லி அது கிடையாது. இன்னொரு ஹதீஸில் இப்னு மாஜாவோட ஹதீஸில் எப்படி வரும்னு கேட்டால், ஏன் அப்படி தடுத்தாங்கன்னு கேட்டால், மாயாலும் மாஃபியகதின் இல்லைல்லாம்,
நாளை நடப்பது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது, அதனால் இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பாடல்களுடைய கருத்தில் பிழை இருந்ததுக்கு தான் ஆட்சேபணம் பண்ணாங்க, கொட்டுக்கு ஆட்சேபணம் பண்ணல. கொட்டுக்கும் பாட்டுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, கல்யாண சபைகளில் கொட்டடிப்பதற்கும் பாட்டு படிப்பதற்கும் ரசூலுல்லாஹ் எந்த தடையும் போடவில்லை. ஆனால் எதை தடுத்தாங்க, அந்த பாடலுடைய வார்த்தைகள் சரியில்லை என்ற ஒன்று தடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நமக்கு 2 அங்கீகாரங்கள் கிடைக்கிறது. என்ன அங்கீகாரம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் நம்பர் 4001 புகாரியில். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்கள போய் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆண் போகலாம். ஆம்பளைக்கு என்ன வேலைன்னு கேட்கக்கூடாது. ஒரு தலைவராக இருந்தாங்கன்னா, நம்மள்கிட்ட படித்த மாணவியாக இருப்பாங்க, கல்யாணம் இருக்கேன், நம்ம நல்லா இருக்கிறேன்னு போய் கேட்டு வர்றது தப்பான்னா தப்புங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கருத்து இருக்குது. ஆனால் தப்பு இல்லைங்கிற மாதிரி இந்த ஹதீஸ் சொல்லுது. பக்கத்தில் போய் உட்காந்து என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இல்லை, அதே ஃப்ராஷில் அதே விரிப்பில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை விசாரிக்க போகிறாங்க. அப்போ அங்கே பாடல் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, சிறுமிகள் வச்சு பாடல் படிக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பு அடித்து பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கலை. அப்போ தப்பு அடிக்கலாம்னு வழங்குதில்ல, அது எப்போ, அது கல்யாண நாள், கல்யாணத்துக்கு அடுத்த நாளும் அந்த கல்யாணத்துடைய ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கு மறுநாள் அது மாதிரி நடந்திருக்கு என்று வர்றதுனால இதிலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம், ரசூலுல்லாஹ் இதை அங்கீகரிக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் நடக்கிறது, அவங்க முன்னிலையில் பாட்டு படிக்கப்படுகிறது, முன்னிலையில் தஃப் அடிக்கப்படுகிறது. அந்த தஃப் அடிக்கப்படும் பொழுது அதில் உள்ள கருத்துக்கள் தப்பாக இருந்தால் கண்டிச்சிருப்பாங்க. தவறான கருத்துள்ள பாடல் படிக்கக்கூடாது. அந்த சிறுமிகள் படித்த பாடலில் எந்த தவறுமே இல்லை, பேசாமல் இருக்கிறாங்க. தவறு எங்கே வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானது அறிவார்கள் அப்படின்னு சொன்னோன்னா கோவப்படுறாங்க, நிறுத்து, இந்த பாட்டை படிக்காத, பழைய பாட்டை படி அப்படிங்கிறாங்க. இதில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சட்டம் எடுக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான இந்த தப்பு அடிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப இரிட்டேஷன் ஆக்கிட்டாங்க நம்ம மக்கள்லேயே. தௌஹீத் வட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தப்பு கிப்பு அடிச்சுக்கிட்டு வந்தான்னு சொன்னால் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா அப்படி இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க நினச்சதை மார்க்கம்ண்டு எளிமைங்கிற பேரில், எளிமையெல்லாம் இருக்கத்தான் வேணும், சந்தோஷம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அந்த சந்தோஷத்தில் எது எல்லாம் மார்க் அனுமதிச்சிருக்குது அதை போட்டு நம்ம ஏன் தடுத்துக்கிட்டு இருப்பானே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாத ஒரு இறையச்சமாக நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ஹதீஸ்கெல்லாம் என்ன பதில், ஹதீஸ் படி நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்துன்னு நம்ம சொன்னோமே. ஆனால் இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டால் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, சட்டங்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. அது அடித்தால் வரமாட்டோம், இது அடித்தால் வரமாட்டோம். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்கு உரிய ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் தடுக்காத ஒரு விஷயம். அதனால் பொதுவாக தப்பு அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பெருநாளைக்கும் கல்யாண நாட்களுக்கும் அந்த மாதிரியான விஷயத்தில் தப்படித்து கொண்டு பாடினால் பாடுவதும் தப்பு இல்லை, தப்படித்து கொண்டு கொட்டடித்து கொண்டு பாடுவதும் தவறு இல்லை என்பதை இதிலேருந்து வழங்குகிறோம். இதெல்லாம் அங்கீகாரம், இதுக்கெல்லாம் அங்கீகாரமும் மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பதற்குரிய விஷயம். இது தொடர்ச்சியான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.